வணக்கம். India's most popular and important temple, திருப்பதி and its பிரசாதம் லட்டு. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மிக பிரபலமான கோவில் திருப்பதி. அங்க கிடைக்கக்கூடிய பிரசாதம் லட்டு. அதற்கான விவகாரம் கடந்த 3-4 நாட்களாக எந்த சோசியல் மீடியாவை திறந்து பார்த்தாலும், எந்த டெலிவிஷன் சேனலை திறந்து பார்த்தாலும், எந்த பத்திரிகை திறந்து பார்த்தாலும் நீங்க முக்கிய செய்தியாக பார்க்கக்கூடிய விவகாரம் திருப்பதி லட்டு. திருப்பதி லட்டுவில் பீஃப் ஃபேட் கலந்து விட்டார்கள், போர்க் ஃபேட்டை கலந்து விட்டார்கள், ஃபிஷ் ஆயிலை கலந்து விட்டார்கள், கறி, இது எல்லாமே அதில் கலந்து கொடுத்து விட்டார்கள் என்கிற ஒரு செய்தி. இந்த செய்திக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்ன, பொய்கள் என்ன, அனைத்துமே இந்த பதிவில் நீங்க ஆழமாக பார்க்க போறீங்க. எப்படி இந்த விவகாரம் கிளம்பியது? சந்திரபாபு நாயுடு, அதாவது இப்ப இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடு, முன்னாள் சீஃப் மினிஸ்டரான ஜெகன்மோகன் ரெட்டி அவரை பார்த்து ஒரு அலிகேஷன் எடுத்து வைக்கிறார். அவருடைய அரசாங்கத்தில் இவ்வளவு பெரிய குளறுபடி நடந்திருக்கிறது. ஒரு லேப் டெஸ்ட் எடுத்து காட்டி, இந்த லேப் டெஸ்ட் ரிப்போர்ட்டை பாருங்கள், இந்த லேப் டெஸ்ட் ரிப்போர்ட் வழியாக எங்களுக்கு கிடைத்த தகவல் லட்டுவில் அனிமல் ஃபேட் இருந்ததாக எங்களுக்கு தகவல் கிடைத்தது. உடனடியாக அந்த லேப் டெஸ்ட் ரிப்போர்ட் சோசியல் மீடியா வழியாக பரப்பப்படுகிறது. யாரால்? பிஜேபியின் ஐடி விங் வழியாக. இன்னொரு பக்கம் கோதி மீடியா அதை மிகப்பெரிய அளவில் ப்ரொபகண்டாவாக பரப்ப தொடங்குகிறார்கள். திருப்பதி லட்டுவில் மாட்டுக்கறியை கலந்து விட்டார்கள், திருப்பதி லட்டுவில் பன்றிக்கறியை கலந்து விட்டார்கள், திருப்பதி லட்டுவில் மீனை கலந்து விட்டார்கள். மக்கள், பக்தர்கள் அனைவருமே குழப்பத்தில் ஆதங்கத்தை வெளிக்காட்ட தொடங்கிவிட்டார்கள். ஹிந்து மதத்தை எப்படி கொச்சைப்படுத்தி விட்டார்கள், ஹிந்து மதத்தை எந்த அளவில் கிறிஸ்துவ மிஷனரிகள் டார்கெட் செய்து விட்டார்கள் என்கிற ஒரு சில நபர்கள் நம்பிட்டார்கள். எச் ராஜா போன்ற நபர்கள், பவன் கல்யாண் போன்ற நபர்கள். இந்த தேசத்தில் என்ன உண்மை என்ன பொய் என்றே பல்வேறு நபர்களுக்கு தெரியவில்லை. சீஃப் மினிஸ்டர், த கீ வாஸ் அடல்ட்ரேட்டட், இந்த நெய்யில் பல்வேறு விஷயங்கள் கலந்திருக்கு, அந்த நெய்யை வைத்துதான் இந்த லட்டுவை தயாரித்தார்கள். ஜெகன்மோகன் ரெட்டியுடைய அரசாங்கம் தான் இந்த தவறை செய்தது என்கிற ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறார். சந்திரபாபு நாயுடு யார்? என்டிஏவின் கூட்டணியில் இருக்கிறார். பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய 3.0 அரசாங்கத்தின் ஒரு மிக முக்கியமான கூட்டணி. ஆனால் இதற்கு பின்பு இருக்கக்கூடிய உண்மையை நீங்க பார்க்க, இதற்கு முன்பு நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள், லவ் ஜிஹாத், லேண்ட் ஜிஹாத், ஜாப் ஜிஹாத், இப்போ பிரசாத் ஜிஹாத், லட்டு ஜிஹாத், லட்டு பாலிடிக்ஸ் இங்க வந்து. இந்த பாலிடிக்ஸை ஆழமாக நீங்க புரிந்து கொண்டீர்கள், உங்களுக்கு புரிய வரும். திருப்பதி லட்டுவை வைத்து இந்துக்களுடைய அந்த சென்டிமெண்டை மட்டும் இவர்கள் தூண்டவில்லை, உங்களை ஏமாற்றக்கூடிய வேலையும் பார்த்து வருகிறார்கள். காரணம், இந்த சோ கால்டு டெலிவிஷன் சேனல்ஸ்கள், இந்த சோ கால்டு பிஜேபியின் ஐடி விங் உங்களிடம் ஒரு வெறுப்பை மட்டும் தான் பகிர்ந்திருக்கிறார்களே ஒழிய அதற்கான உண்மையை எடுத்து காட்டவில்லை. அந்த உண்மையை காட்டுவதற்கு தான் நாங்க எங்கள் போன்ற பத்திரிகையாளர்கள் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வேலை இதுதான். ஆந்திர பிரதேசத்தின் சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடு எடுத்து வைத்த விஷயம், இந்த கறியெல்லாம் இதுல கலந்து இந்த லட்டுவை தயாரிக்கிறார்கள், அதற்கான முழு பொறுப்பும் முன்னாள் சீஃப் மினிஸ்டரான ஜெகன்மோகன் ரெட்டி என்று. இந்த கோவிலை பற்றி நீங்க ஒரு முறை பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த கோவிலுடைய மதிப்பை நீங்க பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ரூபாய். இந்த கோவிலில் 3,50,000 லட்டுக்கள் ஒவ்வொரு நாளும் விற்பனைக்கு வருகிறது. அதாவது இந்த கோவிலில் கிட்டத்தட்ட 638 கோடி ரூபாய் வெறும் லட்டு வித்தை சம்பாதித்து வருகிறார்கள். அந்த அளவில் இந்த கோவிலுடைய லட்டுக்கான அந்த இம்பார்ட்டன்ஸ். 600க்கும் மேற்பட்ட லட்டு மேக்கர்ஸ் அங்க இருக்கிறார்கள். 1715ஆம் ஆண்டிலிருந்து இந்த லட்டு கொடுக்கப்படுகிறது. இது போன்ற பல்வேறு தகவலை நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். கிட்டத்தட்ட $70 மில்லியன் ஒரு நாளைக்கு இந்த லட்டு விற்பனையால் சம்பாதிக்கப்படுகிறது. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்க இன்னொரு ஆங்கிளை நீங்க பார்த்தவர்களுக்கு புரிய வரும். ஜெகன்மோகன் ரெட்டி இந்த விவகாரம் வெளிவந்த உடனேயே ஒரு பிரஸ் மீட்டை வைத்து சந்திரபாபு நாயுடு கூறுவது அனைத்துமே பொய் என்று கூறியிருக்கிறார். பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு ஒரு கடிதத்தையும் எழுதியிருக்கிறார், இதற்கான விசாரணையை நடத்துங்கள் என்று. இவர் பொய் பேசி வருகிறார் என்று கூறியிருக்கிறார். ஆனால் சந்திரபாபு நாயுடு தரப்பிலிருந்தும் எந்த விதமான பிரஸ் மீட்டும் பிரஸ் கான்ஃபரன்ஸும் நடக்கவில்லை, அதற்கான ஆதாரங்களை எடுத்து காட்டவில்லை. பிரைம் மினிஸ்டர் மோடி தரப்பிலிருந்தும் எதுவுமே வரவில்லை.
இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் திண்டுக்கல்லை சார்ந்த ஏஆர் டெய்ரி என்கிற ஒரு ஃபேக்டரியை பார்த்து கேள்விகள் எழுந்தது. இங்கிருந்து தான் இந்த நெய் சப்ளை செய்யப்பட்டது. இந்த இடத்தில் 2 கேள்வியை நான் எடுத்து வைக்கிறேன். ஒன்று, ஏஆர் ஃபேக்டரி அவர்களுடைய ஸ்போக் பர்சன் கண்ணன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். நாங்க எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் சுத்தமான பசுமாட்டு நெய்யை தான் திருப்பதிக்கு அனுப்புகிறோம். நாங்கள் மட்டுமல்ல, நாங்க அனுப்பக்கூடிய அந்த குவான்டிட்டி வெறும் 0.1% மட்டும்தான். ஒரு வருடத்திற்கு 5 லட்சம் நெய் அங்க தேவைப்படுகிறது. எங்களுடைய ஃபேக்டரி ரொம்பவே சின்னமான ஃபேக்டரி. நாங்க இந்த கோவிலுக்கு எத்தனையோ ஆண்டுகளாக இந்த பசுமாட்டு நெய்யை அனுப்பி வருகிறோம். எங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பெருமை. நாங்களும் திருப்பதிக்கு சப்ளை செய்வதாக. அப்போ நாங்க இந்த மாதிரியான தவறெல்லாம் செய்ய மாட்டோம் என்று அவர் கூறுகிறார். அதே நேரத்தில் அவர் கூறக்கூடிய இன்னொரு விஷயம், எங்களிடம் அனைத்து லேப் டெஸ்ட்களும் இருக்கிறது, ஃபசை சர்டிபிகேட் இருக்கிறது, அனைத்துமே மத்திய அரசாங்கமே வழங்குகிறது. இதையும் தாண்டி எங்களுடைய சர்டிபிகேட்ஸ்களை, எங்களுடைய சாம்பிள்ஸ்களை கோவில் நிர்வாகத்திடம் கொடுத்ததற்கு பின்பு கோவில் நிர்வாகத்தில் இருந்த டிடிபியில் இருந்த 4 நபர்கள் கொண்ட குழு எங்களுடைய ஃபேக்டரியை சோதனை செய்ய வந்தார்கள். இந்த ஆர்டரை கொடுப்பதற்கு முன்பு எங்கிருந்து எவ்வளவு சுத்தபத்தமாக இருக்கிறீர்கள், எந்த விதமான பசுமாட்டு பாலை நீங்க எந்த ப்ராசஸில் நீங்க இருக்கிறீர்கள் என்று பல்வேறு விஷயங்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இதே கோவில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு சில நபர்கள் எழுப்பக்கூடிய கேள்வி, அரசாங்கம் எந்த விதமான ஈடுபாடும் இந்த கோவில் நிர்வாகத்திலேயோ இந்த லட்டு மேக்கிங்கிலேயோ தலையிடுவதில்லை, அனைத்துமே டிடிபி தான். ஆனால் டிடிபி மீது எழுப்பக்கூடிய குற்றச்சாட்டு, எதற்காக பசுமாட்டு நெய்யை வைத்துதான் இந்த லட்டுவை தயாரிப்பதாக நீங்க கூறுகிறீர்கள், பணத்திற்கு எந்த விதமான பிரச்சனையும் அல்ல. இந்த கோவிலில் வரக்கூடிய பணம் அந்த அளவில் இருக்கிறது, கொட்டுன்னு கொட்டி கிடக்குது. அப்ப ஏன் நீங்க பேரம் பேசுறீங்க? வெறும் 350 ரூபாயிலிருந்து 411 ரூபாய்க்குள்ளதான் நீங்க ஒரு லிட்டர் நெய்யை கொடுக்க வேண்டும் என்கிற அந்த டெண்டர் வழியாக இந்த டெண்டர் கொடுக்கப்படுகிறது. யார் குறைவாக டெண்டர் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த டெண்டர் போய்விடும். ஒரு லிட்டர் பசுமாட்டு நெய்யை தயாரிப்பதற்காக குறைஞ்சபட்சம் 25 லிட்டர் பால் தேவைப்படுகிறது. குறைஞ்சபட்சம், அதிகபட்சம் 35 லிட்டர். குறைஞ்சபட்சம் 25 லிட்டர் பாலை நீங்க கணக்கெடுத்து பாருங்கள். 40 ரூபாய் ஒரு லிட்டர் பால் எடுத்து வச்சா கூட 1000 ரூபாய் வெறும் பாலுக்கான தொகை. அதற்கப்புறம் ப்ராசஸ் இருக்கு, அதற்கப்புறம் லேபர் இருக்கு, எல்லாமே இருக்கு. எப்படி 350 400 ரூபாய்க்கு பசுமாட்டு நெய்யை, சுத்தமான பசுமாட்டு நெய்யை உங்களால் கொடுக்க முடியும்? அதற்காக இந்த இடத்தில் மாட்டுக்கறியை கலந்து விட்டார்கள், மாட்டு கொழுப்பை கலந்து விட்டார்கள், இல்ல பன்றி கொழுப்பை கலந்து விட்டார்கள், மீன் கொழுப்பை கலந்து விட்டார்கள் என்றால் அந்த மீன் எண்ணெய், எந்த எண்ணெய் இவர்கள் கூறுகிறார்களோ அந்த எண்ணெயுடைய விலை எவ்வளவோ அதிகமாக இருக்கிறது. அதாவது நீங்க நெய்யுடன் அதை ஒப்பிட்டு பார்க்க முடியாது, அந்த அளவில் விலை உயர்ந்த ஒரு பொருள். அதையும் தாண்டி இது போன்ற டெஸ்டிங்கள் அங்க நடக்கும்போது எந்த விதமான கலப்படமும் இங்க போய் சேர முடியாது. அந்த லேப் டெஸ்டை தான் நீங்க காட்டுகிறீர்கள். இதை தாண்டி இருக்கக்கூடிய பல்வேறு உண்மையை இதற்கு மேல் பாருங்கள். எப்படி என்ன நடந்தது? இந்த விவகாரம் வெளிவந்த போது, அதாவது ஜூலை மாதம் தான் இந்த விவகாரம் வெளிவருகிறது. ஏஆர் டைரி 10 கண்டெய்னர்ஸ்களை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு அனுப்பியிருக்கிறார். இந்த 10 கண்டெய்னர்ஸ்களில் 4 கண்டெய்னர்ஸ்களில் எடுக்கப்பட்ட டெஸ்ட் சாம்பிள் தவறாக இருந்திருக்கிறது, ஃபெயில் ஆகிவிட்டது. அதாவது திருப்பதி தேவஸ்தானத்தில் போகக்கூடிய ஒவ்வொரு கண்டெய்னரும் அங்க 3 டெஸ்ட்கள் எடுக்கப்படுகிறது. 3 டெஸ்ட் சாம்பிளை எடுத்து அந்த டெஸ்ட் சாம்பிள் பாஸ் ஆகவில்லை என்றால் அந்த கண்டெய்னரை, அந்த ட்ரக்கை திருப்பி அனுப்பி விடுவார்கள். ஜெகன்மோகன் ரெட்டி இதை பிரஸ் கான்ஃபரன்ஸில் குறிப்பிட்டிருக்கிறார். டிடிபி நிர்வாகம் இதை அப்ரூவ் செய்திருக்கிறது. சந்திரபாபு நாயுடு உட்பட இதை அக்செப்ட் செய்திருக்கிறார்கள். ஆமாம், தவறாக ஒரு பொருள் வந்தால் அதை நாங்கள் திருப்பி அனுப்பி விடுவோம். 48 முறை ஒரே ஒரு இடத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்க, எந்த விதமான அசுத்தமான பொருளும் திருப்பதிக்குள் என்டரே செய்ய முடியாது. அப்ப எப்படி இந்த குழப்பம்? அந்த 10 கண்டெய்னர்களில் 4 கண்டெய்னர்கள் திருப்பி அனுப்பப்பட்டது. அந்த டெஸ்ட் சாம்பிள், அதை டெஸ்ட் செய்வதற்காக இந்த நெய் எடுத்தார்களோ அந்த டெஸ்ட் சாம்பிளை குஜராத்திற்கு அனுப்பியிருக்கிறார்கள். ஹைதராபாத்தில் ஒரு லேப் இருக்கிறது, அனுப்பவில்லை. திருப்பதி தேவஸ்தானத்திலேயே ஒரு மிக ஹைடெக்கான லேப் இருக்கிறது, அங்கு அனுப்பவில்லை. அதை குஜராத்திற்கு அனுப்பியிருக்கிறார்கள். சரி, குஜராத்திலிருந்து வந்த அந்த நெய், அதில் தான் இந்த குளறுபடி இருந்ததாக கூறுகிறார். அப்போ
லட்டுவில் இதெல்லாம் கலந்து விட்டதா என்று நீங்க பார்த்தீர்களா? கிடையாது. அந்த நெய் கண்டெய்னர்ஸ்களை கோவிலுக்குள்ள வரவே விடவில்லை. அதை திருப்பி அனுப்பிவிட்டார்கள். அந்த செட் ஆஃப் கண்டெய்னர்ஸ் அதை பிரசாதத்திற்கோ எந்த விதத்திற்குமே பயனில் கொண்டு வரவே இல்லை. அப்போ பிரசாதத்தில் எந்த விதமான கலப்படமும் கிடையாது. நீங்க பார்க்கக்கூடிய இந்த செய்திகள் அனைத்துமே முழுக்க முழுக்க பொய்யாக இருக்கிறது. வந்த கண்டெய்னர் அதில் கலப்படம் இருந்ததாக அவர்கள் கண்டுபிடித்து அதற்கான டெஸ்ட் சாம்பிளை எடுத்து லெபார்டரிக்கு அனுப்பிவிட்டார்கள். வந்த நெய்யை திருப்பியும் அனுப்பிவிட்டார்கள். எந்த நெய் சரியாக சுத்தமாக இருக்கிறதோ அதை மட்டும்தான் பயனில் கொண்டு வந்திருக்கிறார்கள். இது டிடிபியுடைய திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துடைய கன்ஃபர்ம் ரிப்போர்ட். இதை தாண்டி இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை எப்படி பொலிட்டிக்கல் ஆங்கிளாக ட்விஸ்ட் செய்திருக்கிறார்கள் நீங்க பார்த்தீர்கள்னா, சந்திரபாபு நாயுடுவுடைய வெறுப்பு, ஜெகன்மோகன் ரெட்டியோடைய அந்த கனெக்ஷனை நீங்க பார்த்தீர்கள்னா, இவருடைய பல பேட்டிகளில் பல ஸ்டேட்மெண்ட்களில் ரிலிஜன் ஆங்கிளை வைத்து ஜெகன்மோகன் ரெட்டியை தொடர்ந்து சந்திரபாபு நாயுடு டார்கெட் செய்து வந்தது வழக்கம். 2021ஆம் ஆண்டு அவர் ஒரு கிறிஸ்டியன் சிஎம் என்று கூறிய இதே சந்திரபாபு, அதாவது ஒரு கிறிஸ்டியன் சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடாது, ஒரு முஸ்லிம் சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடாது, இருந்தால் அவர்கள் தேச துரோகி, தேச விரோதி, அப்படித்தான் இங்கே சித்தரிக்கப்படுகிறார் ஜெகன்மோகன் ரெட்டி. அதோடைய எக்ஸ்டென்ஷனாக இருக்கலாமான்னு நீங்க பார்த்தீர்கள். அதற்கான விசாரணை கமிஷனை நீங்க அமையுங்கள். ஜெகன்மோகன் ரெட்டியோடைய அந்த இன்வால்மெண்ட்டை நீங்க கண்டுபிடியுங்கள். ஆனால் வந்த ட்ரக்கில் இருக்கக்கூடிய லோட் தவறாக இருந்து அந்த டெஸ்ட் சாம்பிள் அந்த ரிசல்ட் வந்த உடனே திருப்பி அனுப்பப்பட்டது. எந்த விதமான குழப்பமும் அந்த லட்டுவில் கிடையாது. அந்த லட்டு அந்த நெய்யை வைத்து தயாரிக்கப்படவில்லை. ஆனால் நேற்று ஒரு டிராமாவை டெலிவிஷன் ஸ்கிரீனை தொடங்கிய உடனே 4 மணி நேரம் பரிசுத்தம், கோவிலை பரிசுத்தம் செய்ய போகிறோம். இந்த புறம் கல்யாண், பவன் கல்யாண் 11 நாட்கள் வரை நான் பிராயச்சித்த உண்ணாவிரதத்தில் அமரப் போகிறேன், சாப்பிட மாட்டேன், விரதம் இருக்க போகிறேன். எவ்வளவு பெரிய டிராமா! எந்த நெய் கோவிலுக்குள்ள வரவே இல்லையோ அப்ப எப்படி அது பிரசாதத்தில் போய் கலக்க முடியும்? எதற்காக இந்த நாடகம்? மக்களை ஏமாற்றுவதற்காக. பவன் கல்யாண் உங்களுடைய அரசாங்கம் அங்க இருக்கிறது. நீங்க யாரை வேணாலும் எந்த விதமான இன்வெஸ்டிகேஷன் நீங்க செய்ய முடியும். சந்திரபாபு நாயுடு அவர்களே, உங்களுடைய கோயிலேஷன் கவர்மெண்ட் தான் மத்தியில் இருக்கிறது. சிபிஐ உங்கள் கையில் இருக்கிறது. எந்த விதமான இன்வெஸ்டிகேஷன் உங்களால் செய்ய முடியும். ஆனால் நீங்க செய்ய மாட்டீர்கள். உங்களோட உத்தேசம் உண்மையை கண்டுபிடிப்பதல்ல. உங்களோட உத்தேசம் ஒரு கம்யூனல் ஆங்கிளை ட்விஸ்ட் செய்வது மட்டும்தான். கிறிஸ்டியன்ஸ்கள் மீது இருக்கக்கூடிய அந்த வெறுப்பை பகிர்வது மட்டும்தானே ஒழிய வேற எதுவுமே கிடையாது. ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸை நீங்க பாருங்க. இந்த பரிசுத்தமாக இருக்கக்கூடிய கோவில், நாம் சனாதன தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்று அவர் போட்ட ட்வீட், we should all come together to save sanatana dharma. ஹிந்து சனாதன தர்மத்தை இது போன்ற நபர்கள் கொச்சைப்படுத்தி வருகிறார்கள். அதனால் அதை காப்பாற்றுவதற்காக யாரை காப்பாற்றுகிறீர்கள்? கடவுளை நீங்க காப்பாற்றுகிறீர்களா அல்ல கடவுள் உங்களை காப்பாற்றுகிறார்கள்? இந்த நாட்டிற்கக்கூடிய குழந்தைகள் மிட் டே மீல் போன்ற அந்த உணவை சாப்பிட்டு எத்தனை குழந்தைகள் நீங்க அந்த விஷயங்களை தடுத்து நிற்பதை விட நீங்க உண்ணாவிரதத்தில் 31,000 பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள். என்சிஆர்பி டேட்டா வெளியிடுகிறது. அதை நீங்க சரிபார்க்க வேண்டும். 11,000 சொச்சம் விவசாயிகள் தற்கொலை செய்கிறார்கள். அவர்களை காப்பாற்றக்கூடிய வேலை நீங்க பார்த்திருக்க. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 17% குழந்தைகள் ஊட்டச்சத்து இல்லாமல் மால் நியூட்ரிஷன் குறைவாக இருக்கிறார்கள். அவர்களை சரிபார்க்க நீங்க கடவுளை காப்பாற்றக்கூடிய மகானாக மாறிவிட்டீர்கள். ஆனால் உங்களுக்கு புரியாத ஒரு விஷயம், கடவுள் தான் உங்களையும் என்னையும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். நாம் கடவுளை காப்பாற்ற முடியாது. அந்த கடவுள் இருந்ததால் தான் அந்த 4 ட்ரக்கில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் தெரிய வந்தது. அது டெம்பிள் வளாகத்திற்குள்ளேயே என்டர் செய்வதற்கு முன்பே அதை திருப்பி அனுப்பிவிட்டார்கள். இப்போ சிந்தித்து பாருங்கள். இந்த பிரசாதத்தில் பன்றி கொழுப்பு, மாட்டு கொழுப்பு, மீன் எண்ணெய் இருந்ததா இல்லையா? நன்றி. ஊடகம்
கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.